நன்றி அண்ணா. என்னதான் சொன்னாலும் ஒருவரின் அடக்கம் சமூகத்தில் அவரின் அடையாளம் தெரியாமல் போவதுதானே இயல்பு. அப்படியிருக்க அடக்கம் அவருக்கு எப்படி பயனளிக்கும்? மேலோட்டமாக பார்த்தால் அப்படித்தான் தோன்றுகிறது. அது பற்றி அடக்கம் உடைமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. இதன் பொருள், தன் நிலையிலிருந்து சிறிதும் பிறழாமல் அடக்கத்துடன் வாழ்பவனின் உயர்வு மலையின் உயர்வை விட மிக பெரிதாக விளங்கும். அடக்கம் கீழ்மையான பள்ளம் என்று நாம் நினைக்கையில் திருவள்ளுவர் அதனை உயரமான மலையை விட பெரிது என்கின்றார். இல்லறத்தை நடத்துகின்றவர் அதற்கென்று சொல்லப்பட்ட தர்மங்களில் வழுவும் சூழ்நிலை உருவானாலும் நிலை பிறழாது புலன்களின் இன்பதுன்ப வழிகளில் ஈடுபட்டு கீழ்மையான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதே மலையை விட உயர்ந்த பண்பாகும். நன்னூல் கூறும் மலையின் இலக்கணமாக அளவிட முடியாத பொருளும் அசைக்க முடியாத உருவம் வறட்சியிலும் வளம் குன்றாத தன்மையும் விளங்குகின்றன. இவ்வியல்புகளாலேயே திருவள்ளுவர் மலையை உவமையாக கொண்டு அடக்கத்தின் உயர்வை எடுத்துரைக்கின்றார்.